மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறியுள்ள நடுவண் அமைச்சர் எல் முருகன், முருகன் மாநாட்டை இழிவுபடுத்துபவர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தை உத்தரப்பிரதேச மக்கள் எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த முருக பக்த மாநாடு எதற்காகன்னா, பக்தர்கள் இது ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங் பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர் மாநாடு. ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்குது. தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே சௌராஷ்டிரா, குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தினோம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம். ஏதோ ஒரு வருஷம் நடத்திட்டு ஒரு வருஷம் விடலை. காசி தமிழ் சங்கத்துக்கு நான் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விட வைக்கிறேன். இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து பாருங்கள். இங்கே தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய இலக்கியங்களை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்தப்படும், உத்தரப்பிரதேச மக்கள் அதை எப்படி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நேரில் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பகுதியில் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு உகந்த இது தமிழ் மண், முருக கடவுள், தமிழ் கடவுள். அதனால் நாம் தமிழ்நாட்டில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம்.